ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஏ கேமிங். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் 5 V4ஓட ஃபுல் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பீட்டா வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம், அது எப்படி கேம் பிளே இருக்குது அப்படின்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்புறம் வந்து வீடியோ முடியும் போது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் தான் வீடியோ புரியும். அப்புறம் வந்து கமெண்ட்டில் கேட்டுருக்காங்க எப்படி போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷனாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக ரெடி பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு அப்படின்னா, அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் டீம் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டீம் எடிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமை டவுன்லோட் பண்ணணும் 15 காயின்ஸ் தந்துருக்காங்க. அந்த காயின்ஸ் வந்து எதை வச்சு பண்ணுறது அப்படின்னா, அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் மேட்ச் உள்ளே இருக்கோ இல்லை டோர்னமெண்ட் உள்ளே இருக்கோலாம் தர வேண்டியதில்லை. இந்த ஸ்குவாட் எடிட்டரில் ஸ்குவாடை சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு தடவை நீங்கள் மாற்றி சேவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயின் குறையிற மாதிரி இருக்குது. நம்ம கேம் டவுன்லோட் பண்ணாலும் 15 காயின்ஸ் தந்திருக்காரு. அதுக்கு மேலே நமக்கு காயின்ஸ் வேணும் அப்படின்னா வந்து ஒரு செட்டிங்ஸில் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல போய் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வந்துருக்குமா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து வந்திருக்குமான்னு சொல்லிட்டு கீழே வாட்ஸ்அப் கான்டாக்ட் கொடுத்துருக்காரு. அதில் போனோம்னாவே நமக்கு டேரெக்டாக ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி பே பண்ணி தான் வந்து அந்த காயின்ஸ் வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அந்த காயின்ஸ் மேட்ச் விளாண்டா ஜெயிச்சா வருமானு கேட்டால் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபுல்லாக விளாண்டு முடிக்கல. இப்போதைக்கு ஒரு சில மேட்சஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் கேம் பிளே வீடியோ போட்டிருக்கே தவிர ஃபுல் வெர்ஷனாக வந்து நான் வந்து விளாண்டு பார்க்க போகல. ஆனால் பட் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே இருக்குது. ஐபிஎல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தரமாக ரெடி பண்ணியிருக்காரு. ஐபிஎல் டோர்னமெண்ட் வந்து தரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவிக் பிளேயில் 10 ஐபிஎல் டீம்ஸ் இருக்குது, ஸ்டேடியம்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றா நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. வந்து இதில் மெயினாக என்னென்னா ஐபிஎல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைக் இருக்குல்ல, அதாவது ஒரு பிளேயர் வந்து ஆர்டிஎம் பண்ணும்போது ஹைக்கு போடுறது மட்டும் இதில் இல்லை. ஆனால் இது இவ்வளோக்கு பண்ணதே பெரிய விஷயம். நல்லா குவாலிட்டியில் ஜம்முன்னு கொடுத்துருக்காரு. பீட்டா வெர்ஷனில் 5 ஓவர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஐபிஎல் 3 டீம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்டர்நேஷனல் 3 டீம் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இதில் எல்லாமே ஃபுல் வெர்ஷனாக கொடுத்துட்டாரு. ஐபிஎல் 50 ஓவர் கூட விளாடலாம். பட் அது ஒரு புதுசாக இருக்குது. T20 எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு. இந்த கேம் வந்து எப்படி போய் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிகே பியூரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் கேம் சேஞ்சர் V4ன்னு டைப் பண்ணிங்கன்னா எடுத்துன்னு ஒரு லிங்க் ஒன்று வரும். இந்த லோகோ போட்டு அந்த இதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை வந்து நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மேபி இந்த கேமில் ஏதாவது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கீழே கமெண்டில் ஒன்று சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஎல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வர காத்திருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். 5K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோன்னே நம்ம சேனலில் ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமாக சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.